தேர்தல் முடிவுகள் வெளியாக இன்னும் 3 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி தோல்வி பயத்தின் காரணமாக வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டதாக ரகசிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியால் மட்டும்தான் இந்த தேர்தல் தோல்வி என்று தற்பொழுது அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவின் நிர்வாகிகள் அனைவரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். சொல்லப்போனால் பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுகவில் இருந்து நீக்கியிருக்கக்கூடாது, எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்களை கேட்டிருக்கக்கூடாது என்ற செயல்பாடுகள் மூலமாக தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் செங்கோட்டையன் அவர்களிடம் முறையிட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட மக்களவை தேர்தல் நடந்து முடிந்தது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜோசியத்தை நம்பிதான் அனைத்தையும் செயல்படுத்தினார் என்றும், இதன் மூலமாகத்தான் புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி தொகுதியில் அவரது பெயர் கூட தெரியவில்லை, ஆனால் அதிமுகவை சார்ந்தவர், இவர்களுக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களிடம் அடம்பிடித்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தோல்வி அடைந்துவிட்ட பயத்தின் காரணமாக, தோல்வியடைந்தால் அதற்கு அதிமுகவின் நிர்வாகிகள் தலைமையின் மீது விசுவாசம் இல்லாமல் கடமைக்கு பணியாற்றியதன் காரணமாகத்தான் தோல்வி அடைந்தோம் என்று வாய் கூசாமல் கூறிய பொய்களை காரணம் காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியில் இருக்க தகுதியில்லை என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் மாவட்ட செயலாளர்கள் வெளிப்படுத்தினார்கள். சொல்லப்போனால் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 2021 சட்டமன்ற தேர்தலில் 3.5% வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததற்கே எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமியே பொதுச்செயலாளராக வைத்திருந்தால் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி யாரும் ஓட்டை போட மாட்டார்கள். அதிமுகவை பொறுத்தளவிற்கு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கினார். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை அழித்து கொண்டு இருக்கிறார் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன் இவர்கள் அனைவருமே தற்பொழுது ஒன்று திரண்ட உள்ளதாகவும், எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்க உள்ளதாகவும், ஒருங்கிணைந்த அதிமுகவை இனி உருவாக்கினால் மட்டும்தான் அதிமுக 2026 வெற்றியடையும். காரணம் என்னவென்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக திமுக இதுவரை அரியணை ஏறியது கிடையாது. ஒரு முறை திமுக என்றால் மறுமுறை நிச்சயமாக அதிமுக தான். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் செயல்பாடுகள் அனைத்தும் திமுகவிற்கு சாதகமாக இருப்பதால் மீண்டும் 5 ஆண்டுகளை வெற்றிகரமாக ஆட்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். அதை அனைத்தையும் தவிடுபொடியாக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக மீண்டும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இணைந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். தென் மாநிலங்களை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமியை விட, ஆர்பி உதயகுமார் அவர்களை விட பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த இடத்தில் நிச்சயமாக திமுக வெற்றியடையுமேயானால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மண்ணை கவ்வி விடுவார். அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து பறிக்க வேண்டும். அந்த பதவியில் அடுத்து யார் வர வேண்டும் என்பதை தேர்தல் மூலமாக முடிவு செய்ய வேண்டும் என்பதற்கேற்ப தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவின் நிர்வாகிகள் கூறுவது சரியானதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்த செய்தி. முதலில் தபால் வாக்குகளை எண்ண வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு திமுக அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தபால் வாக்குகளின் முடிவிற்கு பின் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் இறுதிச் சுற்று எண்ணிக்கையை தொடங்க வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூவிற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அனுப்பியுள்ள கடிதத்தில் தேர்தல் விதிகளின்படி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், வேட்பாளர்கள் வாக்கு எண்ணிக்கை முகர்வுகளுக்கான கையேட்டில் வாக்கு எண்ணிக்கைக்கான நடைமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அதன்படி முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட வேண்டும். 30 நிமிடங்களுக்கு பின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட வேண்டும். தபால் வாக்கு முடிவுக்குள் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும்
மின்னணு இயந்திர இறுதிச் சுற்று முடிவுகள் அறிவிக்கப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் இந்த நடைமுறையை பின்பற்றுவதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆனால் சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீபத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தபால் வாக்குகள் இறுதியில் எண்ணப்படும் என்று தெரிவித்துள்ளதால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் தற்பொழுது வரை ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் வெற்றியடையுமா அல்லது தோல்வியடையுமா? காரணம், பாஜகவின் வளர்ச்சி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த முறை 2 முனை அல்ல 4 முனை. திமுக, அதிமுக, பாஜக மற்றும் நாம் தமிழர் 4 முனை போட்டி நிலவியுள்ளதால் ஓட்டுக்கள் அனைத்தும் சிதறியுள்ளது. இதனால் யார் எந்தெந்த தொகுதியில் வெற்றியடைவார் என்ற கணிசமான கருத்து கணிப்புகள் கூட தற்பொழுது வரை உறுதிப்படுத்தப்படாத கருத்து கணிப்புகளாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு கடிதங்களை அனுப்பினாலும் கூட இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. அடுத்து தலைமை யார் ஏற்கப் போகிறார்? மத்திய பொறுத்தளவிற்கு பாஜக தான் 272 தொகுதிகளை கொண்டு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதியும் அவர்களுக்கு இருப்பதாக தேர்தல் 6ஆம் கட்ட தேர்தலிலேயே அவர்கள் கூறிவிட்டார்கள். 7வது கட்ட தேர்தல் என்று நடைபெறக்கூடிய நிலையில் எங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது, இந்தியா கூட்டணிக்குத்தான் அச்சம் இருப்பதாகவும், தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் இது கிடையாது, தேர்தல் தோல்வியடைந்து விட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருக்கிறார். இவர் கூறிய தகவல்கள் அனைத்தையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.